உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. என்ன மனுஷன் பிரதீப் ரங்கநாதன். இந்த மனுஷன் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒரு டேரக்டராக ஒரு பயங்கரமான லெவலுக்கு கொண்டு போக போகிறாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்த நிலமையில் பொசுக்குன்னு இந்த மனுஷன் ஹீரோவாக லைனாக நிறையா படங்களை கையில் வச்சுருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராகன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ரைஸ் ஆஃப் த ட்ராகன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LIK அப்படின்னு ஒரு படம், ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு படம் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான புதுவிதமான டேரக்டர் கிடச்சிட்டாரு. ஸோ தமிழ் சினிமா அடுத்த அளவு போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஹீரோ ஆகிட்டான். இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே அது இதுன்னு இந்த மனுஷனுக்கு யூனிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குமே, இது மிஸ் ஆகுமே அப்படின்னு திங்க் பண்ண டைமில் இந்த படத்தில் இவருக்கான கேரக்டர், அதாவது இவர் நடிக்கக்கூடிய படத்தில் இவர் கேரக்டருக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பிரதீப் தான் எழுதுறாரு. ஸோ அதனால் வந்து பிரதீப்போட ஃபேன்ஸுக்கு அவரோட யூனிக்னஸ் வந்து எப்போயுமே மிஸ் ஆகாது அப்படின்றதில் பிரதீப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ இப்போ ட்ராகன் படத்தோட டேரக்டர் அஸ்வின், இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓ மை கடவுளேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை வந்து 4 லாங்குவேஜ்லேயும் தனித்தனியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில் இருந்து ஒரு கமிட்டடான லைஃப்குள்ளே, ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிற ஒருத்தனோட வே ஆஃப் மெச்சூரிட்டியை வந்து அந்த படத்தில் ஒரு ஃபேண்டசி கலந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒருத்தன் வேலைக்கு போய் மேரேஜ் பண்ணி அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் அவனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அவனோட வே ஆஃப் மெச்சூரிட்டி க்ரோத்தை தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து ஒரு மைய கருத்தாக வச்சுருக்காங்க அப்படின்றது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து பிரதீப்போட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லாத்தையுமே நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. லைக் அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நிறைய பேரால் புள்ளி செய்யப்படுது. ஸோ இதனால் ரொம்ப ஹர்ட்டான பிரதீப் வந்து இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தாலே இப்படி தான், யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த பொண்ணும் நம்மளை லவ் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஓவர விரக்தியாகி ஸோ இப்போ அன்னியன் மாதிரி மாறுறாரு. விச் மீன்ஸ் ஒரு ரூடான ஒரு பையனாக வந்து காலேஜ் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரை மதிக்கிறதில்ல, டைமிங்க்கு உள்ளே வர்றது கிடையாது, ஒழுங்காக படிக்கிறதில்ல, கெத்தாக அரியர் வச்சுட்டு தெரியறது, லைக் அரியர் வைக்கிறது கெத்து. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரூடாக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, அவர் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு லவ். ஸோ இதனால் நாம் தான் கெத்தாக வாழ்ந்துட்டுருக்கோம், நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதில் அந்த காலேஜ் டைம் முடியும் போது, அந்த கெரியர் காலியாகும் போது, லைக் அடுத்த ஸ்டெப், அடுத்து உன் ஃப்யூச்சரோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு திங்க் பண்ணும் போதில் அந்த லவ் பண்ண பொண்ணு விட்டு போகிறா. ஃப்ரெண்டுங்க எவனுமே வந்து மதிக்க மாட்டேன்றானுங்க. நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். அரியர் முடிக்கலன்றனால வெளியில் வேலை கிடைக்கல, இந்த மாதிரி பல பிரச்சனைக்குள்ளே வந்து அந்த கேரக்டர் முட்டி மோதுது. ஸோ லைக் அதாவது பார்த்திங்கன்னா இன்னசென்ட்டாக இருந்த ஒரு கேரக்டர் வந்து ரூடாக மாறி இப்போ ரூடாக இருந்த கேரக்டர் வந்து அடுத்த லெவல் போகணுன்னா அதுக்கு தன்னை வந்து மாற்றிக்குது. ஸோ அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு சான்ஸ். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. அதாவது லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆயிடணும். பட் நிறைய பேர் வந்து ஒரு சப்பையான ஈகோ காரணத்தினால அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் பிரதீப் கரெக்டாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணி, லைக் அந்த ட்ராகன் கேரக்டர் வந்து கரெக்டாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவரோட அடுத்த லெவல், அவர் லைஃபோட அடுத்த லெவலுக்கு வந்து அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ், ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிற இவரை மாதிரி ரூடான ஒரு ஆள் வந்து, ஸோ ரூடாகவே அங்கே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு இன்னசென்ட் கம் ரூடு, இப்படி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து அங்கே அவர் கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அங்கே வந்து டெவலப் ஆகுறாரு, ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகுது. இது வந்து ட்ரெய்லரில் நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இந்த படமும் வந்து வே ஆஃப் மெச்சூரிட்டி க்ரோ தான் வந்து இந்த படத்தோட கான்செப்டாகவும் அஸ்வின் வச்சுருக்காரு. ஸோ அதை தவிர்த்து இந்த படத்தில் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அதை விட முக்கியம் வந்து யூடியூப்பில் வந்து விஜய் சித்து அவரோட டீமும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ மேபி இப்போ ரீசனாக வந்து விஜய் சித்துவோட சேனல் விளாக் அதுன்னு எல்லாமே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தனால ஸோ அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்குன்றதுக்காக அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அஸ்வின் என்ன காரணத்தில் இதை பண்ணார்னு எனக்கு தெரியல. மேபி படம் ரிலீஸ் ஆனால் அவங்க கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அந்த கேரக்டரை எதுக்காக அஸ்வின் பண்ணாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
படத்தில் வந்து இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் ஒரு லவ் சாங் முதல்ல ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அது ஓகே பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச படத்தில் 2 லவ் சாங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். லைக் எஸ்டிஆரோட வாய்ஸில் ஒரு சூப்பரான சாங் ஏண்டி விட்டு போன அப்படின்னு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ. அது போக படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ட்ராகன் அப்படின்னு சொல்லி ஒரு வைபான ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் காலேஜை விட்டு அவர் வெளியில் போய் அதுக்கப்புறம் அவர் க்ரோ ஆகிற அந்த லெவலில் வந்து ரைஸ் ஆஃப் த ட்ராகன்ற அந்த சாங் வந்து போட்டு மாண்டேஜ் சாங் மாதிரி அவரோட வளர்ச்சியை காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ட்ராகன் அப்படின்னு பேர் வச்சனால அப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ரூஸ்லிக்கும் இந்த கேரக்டருக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி படத்தில் வச்சுருக்காங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து இந்த என்டர் தி ட்ராகன் படத்தில் வரா மாதிரி என்டர் தி ட்ராகன் படத்தில் வந்து ப்ரூஸ்லி வந்து யூனிக்காக ஒரு சவுண்டு யூஸ் பண்ணுவார் அவர் சண்டை போடும் போதில். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து இந்த படத்தில் பிரதீப் வந்து கொடுப்பாரு. லைக் பார்த்தீங்கன்னா என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவருக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் ஆஃபீஸில் கிடைக்கிது. ஸோ அப்போ அவர் அதீத சந்தோஷத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்டைலை யூஸ் பண்ணி லைக் மோஸ்ட் ஆஃப் வந்து சிகரெட்டை கேட்ச் பண்ணுறது தான் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு யூனிக் ஸ்டைலாக வச்சுருந்தாரு. பட் அதை ரிப்ளிகா பண்ணி காட்டுற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து சிகரெட்டை தட்டி விடுறது லைக் அது சுண்டி விடுற மாதிரி அந்த சீன் இருக்கும். ஸ்டைலாக காட்டியிருக்காரு. பட் அது வந்து எப்படின்னா ஸ்மோக் பண்ணது போதும் தூக்கி ஏறி விட்டு ஏறி அப்படின்ற மாதிரி கூட அது மீன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி சிகரெட்டை வந்து கேட்ச் பண்ணுறதை தவிர்த்து சிகரெட்டை வந்து தட்டி விடுற மாதிரி இந்த படத்தில் வந்து சீன்ஸ் வந்து பிரதீப் வச்சுருக்காரு. உடம்புக்கு நல்லதில்லை. இதையும் தவிர்த்து ஒரு சீனில் அந்த ஏண்டி விட்டு போன சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் அவர் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பேட்டை ஒரு மாதிரி சுண்டி விட்டு லைக் அதை வந்து மேலே தட்டி மறுபடியும் ரிட்டனில் பிடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் வந்து மோஸ்ட் ஆஃப் கிரிக்கெட்டர் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் எங்கள் லோக்கல் ஏரியாவில் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடும் போதுலேயே வந்து சில சீனியர் பிரதர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஸ்டைலான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. இதை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டைலாக பண்ணியிருக்காருன்னு தெரியல. மேபி சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து என் தலைமை சிம்புவுக்கு அடுத்து ஸ்டைலில் ஒரு யூனிக்னஸ் அண்ட் ட்ரெண்ட் செட்டராக வந்து பிரதீப் இருப்பார் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு மாதிரி தெரியுது. எப்பேற்பட்ட ஒரு சாதாரண கதையும் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே வித் டைலாக்ல சூப்பராக கொண்டு போகிறது வந்து பிரதீப்போட ஒரு யூனிக் டேலண்ட்டு. ஸோ அதனால தான் ஒரு ஷார்ட் டைம்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 படங்கள்லேயே வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிரதீப் வளர்ந்துருக்காரு. ஸோ இவர் இதே மாதிரி மேலும் வளரணும், நல்லா க்ரோ ஆகணும். அதோடு சேர்த்து தமிழ் சினிமாவும் நல்லா வளரணும்னு நம்புகிறேன். கீப் க்ரோயிங் பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படத்தோட ரிவ்யூ பற்றியும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.